கலை காற்று விதை மரம் இதை பற்றி ஒரு சின்ன கதை மாதிரி பார்த்து லைஃப்போட மோட்டிவேஷனை பற்றியும் பார்ப்போமா அந்த கதையில். சரியா மக்களே, ஒரு விதை வந்து தரையில் கடந்திருக்கு. அது வந்து காற்று கேட்டிருக்கு, ஏன் நீ வெளியே போய் உலகத்தை பாரு அப்படின்னு சொல்லி காற்று சொல்லியிருக்கு. சரியா? ஆனால் அந்த விதை சொல்லியிருக்கு, நானே சிறியவன், நான் வெளியே போய் எப்படி உலகத்தை பார்க்க முடியும், என்னால் என்ன செய்ய முடியும்னு அந்த விதை பயந்துக்கிட்டே கேட்டிருக்கு. அதுக்கு காற்று சொல்லியிருக்கு, இந்த உலகம் பெருசு, நீ வெளியே போய் பாரு, எல்லாமே புரியும் அப்படின்னு காற்று சொல்லியிருக்கு. அப்போல வந்து சின்னதாக ஒரு மழை பெஞ்சிருக்கு. மழை பெய்யும் என்ன ஆயிருக்கு, விதை நனைஞ்சிருச்சு. விதையை நனைவும் என்னாகும், அந்த சூரிய வெப்பம் பட 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 வெயில் வந்து என்ன ஆயிடுச்சு, விதை வந்து லைட்டாக முளைச்சி சின்னதாக இருந்திருக்கு. அப்போயே அது பயந்துக்கிட்டே இருந்திருக்கு, நம்மளால் என்ன பண்ண முடியும்னு அது பயந்துக்கிட்டே இருந்திருக்கு அந்த விதை. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, அப்படியே நாட்கள் பல கடக்க, மாதங்கள் பல கடக்க, வருடங்கள் பல கடந்து போய் அது ஒரு மரமாக வந்துருச்சு. ஒரு பெரிய மரமாக வரவும் அந்த மரத்தில் இருந்து பறவைகள், விலங்குகள், 1000 வகையான விலங்குகள், பறவைகள் தங்கி மனுஷங்களுக்கு எனலும் பயன் தர மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு செயலையுமே நம்ம பயப்படாமல், நீ உன்னை வேணாம் சொல்ல நினைக்காது, நீ சின்னது எதுவும் பயந்து செய்யாமல் பெரிய அளவில் நம்ம செய்யும்போது அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். நம்ம வந்து சின்னதாக செஞ்சுருவோம், நம்ம பயந்து எந்த ஒரு செயலையும் ஒதுங்கி நின்னோம்னா நம்மளால் அதை செய்ய முடியாது. அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே நம்ம அதை சின்னதாக நினச்சி பயந்து விலகக்கூடாது. நம்ம அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணி பெரிய அளவில் போராடி நம்மளால் முடிஞ்ச அளவு செய்ச்சு பார்க்கணும். அது மாதிரி தான் மக்களே, நம்ம வாழ்க்கையில் ஒரு சில தள்ளுதல், ஒரு சில வார்த்தைகள் அது சின்னதாக தான் இருக்கும். அது வந்து நம்ம பெருசாக பண்ணாமல் அதை தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம அதை தூக்கி போட்டு போய்கிட்டே, சிலர் சொல்லுவாங்க அது கஷ்டம், நம்ம ஒரு முயற்சியோடு ஒரு விஷயத்தை பண்ணும்போது யாராலையும் நம்மளை தடுக்க முடியாது. ஆனால் அந்த முயற்சியோடு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இந்த விதை கணக்கு மாதிரி தான். விதை பயந்துச்சா, அது பயனே இருந்தால், அது வெளியே வராமல் இருந்தால் அது யாருக்குமே பயன் இல்லாமல் போயிடும். அதே அது பயந்து வெளியே வந்து அது ஒரு மரமாகி அதுனால வந்து 1000 பேர் பலன் அடைந்தாங்களா, அதுதான் தன்னம்பிக்கை. நம்ம ஒரு தன்னம்பிக்கையோடு நம்ம ஒரு செயலை செஞ்சோம்னா அது வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். தன்னம்பிக்கை இல்லாமல் செஞ்சோம்னா அந்த ஒரு வெற்றியும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. தன்னம்பிக்கையே ஜெயிக்க ஒரே காரணம். தன்னம்பிக்கை இல்லை என்றால் வாழ்வதே வேஸ்ட்டு. நீ நம்பிக்கையோடு இரு, நீ ஜெயிப்பாய். நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் நீ வாழ்வதே வேஸ்ட்டு. மக்களே, இந்த உலகத்தில் 2ல் மட்டும்தான் கலப்படம் இருக்காது. அது என்ன தெரியுமா? ஒன்று தாய்ப்பால், இன்னொன்று தாய்ப்பாசம். தாய்ப்பால்லையும் யாரும் கலப்படம் பண்ண முடியாது, தாயோட பாசத்துலேயும் எந்த ஒரு கலப்படமும் இருக்காது. நான் சொல்கிறது கரெக்டு தானே மக்களே? நான் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.